ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப கியூட்டான ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்களும் எப்படி இதை செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் ஒரு ட்ரீம் சார்ட்டை நம்ம தயார் பண்ண போகிறது. இது என்னோட ட்ரீம் சார்ட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மேகசீன்ஸ் இருக்கும். அந்த மேகசீன்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு படங்கள் அதெல்லாத்தையும் வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் நீங்கள் ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கையெழுத்தால் நீங்கள் ஏதாவது எழுதணும்னாலும் எழுதலாம். ஃபெல்ட் பென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர்ஸை போடலாம். எப்படியெல்லாம் இதை அழகுபடுத்தணுமோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது என்னோட ஃப்ரண்ட் சைட், இது என்னோட பேக் சைட். ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமைத்தனமாக நான் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை லேமினேட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் முழுமையாக என்னோட பயணம் பண்ண போகிறது. ஸோ இந்த சார்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுனா தினந்தோறும் இது நம்மளுக்கு ஒரு விஷன் போர்டு மாதிரி. ஸோ தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த சார்ட்டை பார்க்குறோம். அந்த விஷன் போர்டை பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ளே அதை அடையணும், இல்லை எந்த வருஷத்துக்குள்ளே அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த செயலில் நான் எப்படி நம்ம ஃபுல்லாக நான் முயற்சி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு என்னோட பிளானிங்கில் எனக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரீம் சார்ட் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம யூஸ்வலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்ம நம்மளோட வாழ்க்கையோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்டாக நம்ம மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட நாளையை நீங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது இந்த ட்ரீம் சார்ட் ஆர் விஷன் போர்டில் நீங்கள் பண்ணலாம். நீங்களும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர்